மஞ்சமேடு தென்பெண்ணை ஆற்றில் ஆடி அமாவாசை வழிபாடு. அடிப்படை வசதிகளின்றி தவித்த பொதுமக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள மஞ்சமேடு தென்பெண்ணை ஆற்றில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். ஆற்றில் புனித நீராடிய பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் செய்து வழிபாடு நடத்தினர். மஞ்சமேடு பகுதியில் காசிக்கு நிகராக கருதப்படும் பிரசித்தி பெற்ற மாதேஸ்வரன் கோவில் அமைந்துள்ளதால் கிருஷ்ணகிரி மட்டுமன்றி தருமபுரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்தும் ஏராளமானோர் வந்திருந்தனர். இந்நிலையில் ஆற்றங்கரையில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பெண்கள் உடை மாற்றுவதற்காக அமைக்கப்பட்டிருந்த அறைகள் பூட்டப்பட்டிருந்ததால் புனித நீராடிய பெண்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனால் அருகில் தனியார் அமைத்திருந்த தற்காலிக மறைவிடங்களில் பணம் செலுத்தி உடை மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் ஆற்றில் முறையான படித்துறை வசதி இல்லாததால் முதியவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் மண் தரையிலேயே அமர்ந்து முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆற்றங்கரையில் கற்கள், உடைந்த வளையல்கள் மற்றும் கண்ணாடி துண்டுகள் சிதறி கிடந்ததால் சிலருக்கு கால்களில் காயம் ஏற்பட்டதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். எனவே மஞ்சமேடு தென்பெண்ணை ஆற்றங்கரையில் நிரந்தர படித்துறை அமைக்க வேண்டும் என்றும் தர்ப்பணம் செலுத்துவோர் வெயில் மற்றும் மழையிலிருந்து பாதுகாப்பாக இருக்க நிழற்கூடங்கள் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் முக்கிய விசேஷ நாட்களிலாவது தற்காலிக கழிப்பறைகள் மற்றும் குடிநீர் தொட்டிகள் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே புனித நீராடிய சிலர் பழைய ஆடைகளை ஆற்றிலேயே விட்டுச் செல்வதால் அவை தண்ணீரில் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் ஆற்று நீர் மாசடைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. வழிபாட்டிற்கு பின்னர் சேரும் குப்பைகள் மற்றும் பூஜை பொருட்களும் முறையாக அகற்றப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளும் உடனடியாக தலையிட்டு மஞ்சமேடு தென்பெண்ணை ஆற்றங்கரையை தூய்மைப்படுத்துவதுடன் அடுத்தடுத்த விசேஷ நாட்களுக்குள் தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.